ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்கிறதுக்கு இந்த 5 கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இரும்பு சத்துன்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவும் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துனே சொல்லலாம். இது உடல் முழுக்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து போகிறதுக்கு ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை அளவை அதிகரிக்கக்கூடிய 5 இரும்பு தச்சு பானங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக கொடிமுந்திரி சாறு. இரும்பு சத்து நிறைஞ்சது மட்டும் இல்லைங்க, விட்டமின் சி அதிக அளவில் கொண்டிருக்கு. இது இரும்பு சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்த உதவுது. ஒரு கிளாஸ் கொடிமுந்திரி சாறு குடிக்கிறதால உங்களோட உடலில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தோட அளவை அதிகரித்து ரத்த சோகையை நீங்கள் தடுக்க முடியும். ரெண்டாவதாக நெல்லிக்காய் சாறு. இந்திய நெல்லிக்காய்னு சொல்லலாம். விட்டமின் சி சத்து அதிக அளவில் இருக்குது. இது உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உறிஞ்ச உதவுது. முருங்கை இரும்போட மற்றொரு சிறந்த மூலமாகவும் பார்க்கப்படுது. இந்த பொருட்களை ஒன்றா சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரதன் மூலியமா ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெற முடியும். மூணாவதாக பசலைக்கீரை. இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. இது தாவர அடிப்படையிலான உணவுகளில் இருந்து பெறப்படுது. விட்டமின் சி நிறைஞ்ச அன்னாச்சி பழத்தோட இதை ஒப்பிடும்போது இரும்பு சத்து இதில் அதிக அளவில் இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக வேணும், ரத்தச்சோகையை நீங்கள் குணப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பசலைக்கீரை சாராக கூட எடுத்து குடிக்கலாம். அடுத்ததாக மாதுளையில் இரும்பு சத்து ஆக்சிஜனேட்டரில் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. அவை ஆரோக்கியமான ரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறதுக்கும் ஹீமோகுளோபின் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் உதவுது. மாதுளை சாரை தொடர்ந்து குடிச்சிட்டு வரது மூலிமா இரும்பு சத்து அளவை இயற்கையாகவே அதிகரிக்க முடியும். கடைசியாக பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ஃபோலேட்டோட நல்ல மூலமாக பார்க்கப்படுது. இவை ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கு அவசியமானதாகவும் ஆரஞ்சு நிறத்தில் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. எனவே இந்த ஸ்மூத்தி மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டு வரதால உங்களோட உடலில் இரும்பு சத்தோட அளவை நீங்கள் அதிகரிக்க முடியும். இந்த வீடியோவில் நாம் சொன்ன இந்த காய்கறி பழங்களை வச்சு நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வரதன் மூலியமாக இரும்பு சத்தோட அளவை உங்களோட உடலில் அதிகரிக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க நான் நம்புகிறேன். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.